கடன் பிரச்சனைகள் தீர வன்னிமர விநாயகரின் பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்திற்கு வன்னிமர விநாயகரைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உகந்ததாக இருந்தாலும் விநாயகரை வணங்க அனைத்து நாளும் உகந்ததாகவே சொல்லப்படுகிறது. காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு வன்னிமர விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். விநாயகர் பல இடங்களில் இருந்தாலும் வன்னி மரத்திற்கு கீழ் இருக்கும் விநாயகருக்குத்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஆகையால் வன்னிமர விநாயகர் எங்கிருக்கிறார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை துவங்குங்கள். அப்படி வன்னிமர விநாயகர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கடையில் மஞ்சளை வாங்கி செல்லுங்கள். இந்த மஞ்சளை நீங்கள் வீட்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டாம். விநாயகர் ஆலயத்திற்கு சென்று முதலில் நீங்கள் வாங்கி சென்ற மஞ்சளை விநாயகர் மீது தூவுங்கள். அதன் பிறகு விநாயகருக்கு முன் ஒரு கற்பூரம் ஏற்றி உங்களது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சிறிது நேரம் விநாயகர் முன் அமர்ந்து ஓம் விக்னேஷாய நமக என்ற இந்த மந்திரத்தையும் மனதார பாராயணம் செய்யுங்கள். அதன் பிறகு வன்னி மரத்துடன் சேர்ந்து விநாயகரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு வீட்டிற்கு வந்துவிடுங்கள். இதே போல தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் பிரச்சனை கூட விரைவில் அடைவதற்கான வழிகள் பிறக்கும்.